வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாமோட பார்க்க போறது மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள ஒரு அரிய சிவஸ்தலம், வலுவூர் ஸ்ரீ அக்கினீஸ்வரர் திருக்கோவில். புராணக் கதையின்படி அக்னி பகவன் தன் பாவ வினைகளை அகற்ற சிவபெருமானை வழிபட்டார். அவர் இத்தலத்தில் சிவலிங்கத்துக்கு முன்னால் தீவிரமாக தவம் செய்து அருள் பெற்றார். அதனால் இங்கு உள்ள சிவலிங்கம் அக்கினீஸ்வரர் என புகழ் பெற்றார். இது பாவங்களை போக்கும் தலமாகவே அறியப்படுகிறது. இந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இங்கு வந்து சிவபெருமானை பாடல் மூலம் புகழ்ந்தனர். அந்த பாடல்கள் இன்றும் பக்தர்களின் உள்ளத்தில் பக்தி உணர்வை தூண்டுகின்றன. இங்கு மூலவர் ஸ்ரீ அக்னீஸ்வரர். சிவலிங்கம் வித்தியாசமான அமைப்புடன் அழகான அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறது. அம்பாள் கருணாம்பிகை அற்புதமான தாய்மையின் உருவமாக இங்கு அருள் புரிகிறார். அவர் சிவனின் இடப்பாகத்தில் எப்போதும் பக்தர்களின் நலனுக்காக நிற்கிறார். இங்கு நவகிரகங்களும் சிறப்பாக வழிபடப்படுகின்றனர். அனைத்து கிரகங்களும் ஒரே இடத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகின்றன. பகவானை இங்கு வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில் சோழர் கால கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. உயரமான ராஜகோபுரம், அழகான சிற்பங்கள், சந்நிதிகள் அனைத்தும் கலைப் பொக்கிஷங்களாக விளங்குகின்றன. பிரகாரங்களில் சுற்றி நடக்கும்போது பழமையான சிற்பங்கள் பக்தர்களை கவர்கின்றன. இங்கு வருடம் முழுவதும் பல பண்டிகைகள் நடைபெறுகின்றன. சிவராத்திரி, நவராத்திரி மற்றும் பங்குனி உத்திரம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த நேரங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசிக்கிறார்கள். சந்தோஷம் மற்றும் செல்வம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அக்னி பகவனைப் போல பக்தர்களும் இங்கு சிவபெருமானின் அருளைப் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். வலுவூர் அக்னீஸ்வரர் கோவில் மயிலாடுதுறையின் பெருமையை உலகிற்கு அறியச் செய்கிறது. இந்த கோவிலுக்கு ஒருமுறை வந்தாலே வாழ்க்கை முழுவதும் அருள், ஆனந்தம், செல்வம் நிரம்பும். இது போன்ற புண்ணிய ஸ்தலங்களைப் பற்றிய வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.